நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஜிஆர்டி சர்க்கிள் மேம்பாலம் சேதமடைந்திருப்பதால் அதன் மீது வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மேம்பாலத்தின் கீழே உள்ள சாலை வழியாக வாகனங்கள் சென்று வருவதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் பாபு வழங்க நாம் கேட்கலாம். ஆனந்த் பாபு, சேதமடைந்திருக்கக்கூடிய மேம்பால பணிகள் தொடங்கப்பட்டிருக்கா? சரி செய்யும் பணி. வணக்கம் சாம். ஒசூர் மாநகராட்சி பேருந்து நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக நேற்று முதல் ஒசூர் வழியாக பெங்களூருக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் மேம்பாலத்தின் மீது செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதால் மாற்று பாதையில் போக்குவரத்து சென்று வருகிறது. கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக இரண்டாவது நாளாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி பேருந்து நிலையம் அருகே ஜிஆர்டி சர்க்கிள் எனும் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் இடையில் ஏற்பட்ட பழுது காரணமாக விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மேம்பாலத்தின் மீது செல்ல வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு சர்வீஸ் சாலையில் செல்லவும் சீதாராம் நகர் பகுதியிலிருந்து ரிங் ரோடு வழியாக பெங்களூரு பகுதிக்கு செல்ல 2-3 இடங்களில் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதும் கூட இந்த பாதைகளில் வாகனங்கள் செல்ல போதுமான வசதிகள் இல்லாத நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று மாலை முதல் இந்த பிரச்சனை தொடங்கிய நிலையில் மேம்பாலம் பழுது காரணமாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கும் சர்வீஸ் சாலையிலும் கூட இந்த போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகிறது. இந்த மேம்பால பணிகள் முடிவடைவதற்கு 1 மாத காலம் ஆகும் என்கிற நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசல் வாகன ஓட்டிகள் மத்தியில் அச்சத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.